10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ நீங்கள் செகண்ட் மிட்டாம் எழுதிட்டு இருப்பீங்க. இந்த செகண்ட் மிட்டாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து தேவையான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தேவைப்படுது. அதாவது நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமும் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து தமிழ் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதை பார்த்து படித்த மாணவர்கள் எல்லாமே நாம என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தோமோ அது அப்படியே வந்துருச்சு. அதை பார்த்து மாணவர்கள் எல்லாருமே பயனடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அந்த 3 கொஸ்டின் 6 மார்க்காக நம்மளால ஃபுல்லாக கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பொதுவாகவே எப்பவும் கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சிட்டோம், இந்த தடவை இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் மட்டும் கொடுக்குறோம். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் மட்டும் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 15 மார்க் உங்களுக்கு மாணவர்களுக்கு அதில் லட்டு மாதிரி அதிலே கிடச்சிரும். அதனால் மாணவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் தொடர்பான எல்லா தகவலுக்காகவும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ யூடியூப் சேனல் இருக்குது, ஃப்ரீ யூடியூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களோட நண்பருக்கு தெரியப்படுத்துங்க. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடைஞ்ச பயனை உங்கள் நண்பர் அடையட்டும். இப்போ நம்ம பார்க்க வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு வரப்போறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5வது யூனிட் ப்ளஸ் 6வது யூனிட் 2 யூனிட் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது யூனிட்ல நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோஸ் படிக்கணுமா சப்ளிமெண்ட்ரி படிக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் படிக்கக்கூடியது அங்கே உள்ள மெமரி போயமான இந்த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போயத்தில் உள்ள பேராகிராஃப் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிடுங்க மாணவர்களே. அது உங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு போயத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். சார் அப்போ ப்ரோஸ் என்ன படிக்கணும் சப்ளிமெண்ட் என்ன படிக்கணும் கேட்குறீங்க. நான் வரேன், அதுக்கு வந்துட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு போய் இருக்குது, அந்த ப்ரோஸ் இருக்குது. அந்த ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் உள்ள பேராகிராஃப் தெளிவாக படிச்சுடுங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட் லீடர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு இருக்கு, அந்த பேராகிராஃப் படிச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயல் இருக்குது, 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 6 பேராகிராஃப் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் எத்தனை கொடுத்துருக்கேன், மொத்தமே 3 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை தலைவன் யூடியூப் சேனலை நம்பி போங்க. 10th செகண்ட் மிட் டர்ம் இங்கிலீஷ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 10th மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 10th செகண்ட் மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த 3 பேராகிராஃப் இருக்கும். நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் நான் கொடுத்துருந்த இந்த கொஸ்டின் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்காக அவளோட எதிர்பார்த்துருக்கேன். தலைவன் யூடியூப் சேனல். நன்றி.